ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, தூங்கும் முன்பு கூடவா உன்னுடைய கவலையை என்னிடம் விட முடியவில்லையா? எவ்வளவு காலம் நீ இப்படியே வாழப்போகிறாய்? நான் தான் உன்னோடு இருக்கின்றேனே. நான் இருப்பதையே பல சமயங்களில் நீ ஏன் மறந்து விடுகிறாய்? நீ சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் நீ எந்த வேலையை செய்வதானாலும் என்னை நினைத்துக்கொள். என்னிடம் அதிகமாக பேசு. என்னிடம் எந்த அளவுக்கு நீ மிக அதிகமாக பேசி என்னிடம் நெருங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய துன்பங்கள் மெல்ல மெல்ல உன்னை விட்டு நீங்கும். எப்படி உன்னிடம் கஷ்டங்கள் மெல்ல மெல்ல நெருங்கியதோ அதேபோல் அந்த கஷ்டங்கள் மெல்ல மெல்ல உன்னை விட்டு நீங்கவும் செய்யும். நீ என்னிடம் அழுது வேண்டி கேட்டது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை குறையாமல் இருந்தால் என்னால் ஆக வேண்டிய காரியம் உனக்கு எளிதில் முடித்து தரப்படும். நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி எவ்வளவோ நாட்கள் என்னோட பாதுகாப்பில் தான் நீ இருந்திருக்கிறாய். இன்னும் நீ ஏன் உன் கவலையை நினைத்து அழுகின்றாய் என்று எனக்கு புரியவில்லை. உன்னை கவனித்துக்கொள்ள நான் தான் இருக்கிறேனே. நீ என்னை நம்ப மறுக்கின்றாய். நீ அனுபவிக்கும் துன்பத்தை ஏற்றுக்கொள், அதுவும் முழு மனதாக. ஆம், இந்த துன்பத்தை உன் வாழ்வில் அனுமதித்ததே நான் தான். இனி வரும் நாட்களில் உனக்கு அமைதியான இனிமையான நாட்களாக அமையவே இதனை நான் அனுமதித்தேன். அப்படி இருக்கையில் நீ ஏற்றுக்கொள்ள ஏன் இந்த தயக்கம்? எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை அம்மா. இதுதான் நிதர்சனமான உண்மை. சிரித்து கொண்டே உனது எல்லா துன்பங்களையும் கடந்துவிடு. உன் துன்பங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் கூட. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்களை மீண்டும் பதிலுக்கு நீ காயப்படுத்த உனக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் அவர்களை நீ காயப்படுத்தாமல் மௌனமாக கடந்து செல்கிறாய்ப்பார். இந்த நிலைக்கு பெயர்தான் மனப்பக்குவம். இந்த மனப்பக்குவம் உன்னிடம் கிடைத்துவிட்டாலே உனக்கான வெற்றி 100% உறுதி செய்யப்படும் அம்மா. ஒருவரை நீ கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உனது கோபம் பெரிதல்ல அம்மா. அதை தாங்கிக் கொண்டார்களே அவர்களின் பொறுமைதான் பெரியது என்று அர்த்தம். உன் கோபத்தை மெல்ல மெல்ல குறைத்துக்கொள். அகங்காரம் எவரிடத்தில் அதிகமாக குடிக்கொண்டுள்ளதோ அவர்களின் செயல் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. தூங்கும் முன்பு எனது வாக்கினை கேட்டுவிட்டு நீ நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். சந்தோஷம் பிள்ளையே, நீ முழுவதும் கேட்டுவிட்டாய். நிம்மதியாக தூங்கு. நாளை உனக்கான வெற்றி விடியல் உனக்கே உனக்குரியது என்ற சந்தோஷத்துடன் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.